தமிழகத்தில் அபாய மணி அடிச்சிருக்குங்க. ஏன்னா, இந்த தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும் வங்கக்கடல் பகுதிகள்ல உருவாகி மிரட்டிக்கிட்டு இருக்கு. பல மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்தவரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ரொம்ப நாள்லாம் கிடையாது. சீக்கிரமாகவே நமக்கு மழை தொடங்க போகுது. ஏற்கனவே நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்டோம். 20, 21, 22, 23ன்னு டேட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். நீண்ட நாட்களுக்கு முன்பதாகவே இப்படிப்பட்ட ஒரு மழை ஒன்று வரும் என்று சொல்லி நம்ம சேனல்ல பல முறை நம்ம அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால சொல்லக்கூடிய தேதிகளில் உஷாராகிடுங்க. மிக கனமழை வருமா ப்ரோ? ரெட் அலர்ட் கொடுக்க முடியுமா? தமிழ்நாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா? வெள்ள அபாய எச்சரிக்கை உண்டா? அப்படின்லாம் பலரும் கேட்டிருந்தீங்க. முழுமையான வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். வருகிற நாட்கள் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது, கோடை வெயில் எப்படி இருக்க போகுது, எல்லா தகவலையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. குறைஞ்சபட்சம் அதாவது மினிமம் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய மிதமான மழை 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டராவது குறைஞ்சபட்சம் எல்லா மாவட்டங்களிலும் பதிவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த தாழ்வு பகுதி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பிப்ரவரி 20 முதல் 23ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களிலுமே நமக்கு மழை கிடைக்கும். இந்த நீங்கள் 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் எடுத்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களிலும் ஒரு சாரல் மழை, மிதமான மழையாவது பதிவாகிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லா மாவட்டங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் கணிசமான ஒரு மழை பொழிவுங்கிறது பதிவாகாமல் போகாது. ஆனால் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டும் கன முதல் மிக கனமழை பதிவாகும். 10 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், இந்த மாதிரிலாம் எங்கெங்க மழை பதிவாகும் அப்படிங்கிறதையும் விலாவாரியாக இந்த வானிலை அறிக்கையில் உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் கடைசி வரை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. எங்கெல்லாம் கனமழை, முதல்ல எங்கெல்லாம் கனமழை இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் மாவட்டத்தில் தான் முதலாக இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக மழையே பெய்ய ஆரம்பிக்கும். எடுத்த உடனேயே சென்னையில் மழை வருமானா கண்டிப்பாக கிடையாது. சென்னையில் மழை வர்றதுக்கு முன்னாடியே தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் மழை பதிவாகிரும். 19ஆம் தேதி மாலை இரவு, அப்புறம் 20ஆம் தேதியில் அன்றே நமக்கு கணிசமாக நமக்கு தென் மாவட்டங்களில் மழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது. அதனால் சென்னைக்கு மழை வருவதற்கு முன்பதாகவே தென் மாவட்டங்கள், முதலாவதாக தென் தமிழகத்தில் பெரும்பாலும் கனமழை தீவிரமாக ஆரம்பிச்சிடும். அதனால் எங்களுக்கு மழையே இல்லை, எப்போ பாரு எங்களுக்கு கடலூர், நாகப்பட்டினம் இந்த சைடு தான் ப்ரோ மழை ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியுது, எங்களுக்கெல்லாம் மழையே வரமாட்டேங்குதுலாம் சில பேர் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு தாங்க இப்போ மழையே தொடங்க போகுது. தென் மாவட்டத்தில் முதற்கட்டமாக மழை தொடங்கிய பிறகுதான் டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகம் என மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ராமநாதபுரம், ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, இது போன்ற இடங்கள், குறிப்பாக சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், நிறைய பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் சற்று தீவிரமாக போகுது. கனமழையாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். திருநெல்வேலி, ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பாளையங்கோட்டை என திருநெல்வேலி மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளிலும், மதுரை, திருமங்கலம், உசலம்பட்டி, ஜக்கம்பட்டி, வாடிப்பட்டி, அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் இன்னும் பல்வேறு பகுதிகள், திண்டுக்கல்ல நத்தம், சின்னாலம்பட்டி, அதுக்கப்புறம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திண்டுக்கல் மாவட்டத்தில் பல இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் நிச்சயமாக அதிகரிக்கும். குறைந்தது கனமழையாவது நமக்கு தென் மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் மழை பெய்யும். விருதுநகர் மாவட்டம், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி, அருப்புக்கோட்டையெல்லாம் மழை இருக்குது. அதனால பொறுத்திருங்க. 20, 21, 22 தென் மாவட்டங்கள் நல்ல ஒரு வலுவான மழை பொழிவுகள் விட்டு விட்டு பதிவாகக்கூடும். ஆரம்பத்தில் 1 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர்னு மழை பெய்யும். அதுக்கப்புறம் 21ஆம் தேதி அன்று உங்களுக்கு வலுவான கனமழையாக தென் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்திடும். ஒரு 5 சென்டிமீட்டர்லேருந்து 7 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்த கட்டமாக தென் மாவட்டங்களை தொடர்ந்து வட தமிழகத்திலும், வட தமிழக உள் மாவட்டங்களாகட்டும், அதே மாதிரி கடலோர மாவட்டங்களாகட்டும், பல பகுதிகளிலும் மழை உண்டு. மிதமானது முதல் கனமழை எங்கெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மிதமான மழை, அதாவது மாடரேட் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை பொறுத்த வரைக்கும் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மாடரேட் ரெயின்ஃபால் 3 சென்டிமீட்டர் டு 5 சென்டிமீட்டர், 3 முதல் 5 சென்டிமீட்டர் மழைங்கிறது குறைஞ்சபட்சம் நமக்கு கண்டிப்பாக பல இடங்களில் பதிவாகிறோம். டெல்டா மாவட்டங்களில் நீங்கள் பயப்பட தேவையில்லை. பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இருக்கும்.
பெரிதளவுல வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை இல்லைனா கூட ஓரளவு கனமழையாக பெய்யக்கூடிய மழையாவது நிச்சயம் நமக்கு டெல்டாவில் கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற இடங்கள் எல்லாம் மிதமான மழை தொடரும். ஒருவேளை இந்த மழையில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தாலோ அல்லது இந்த மிதமான மழை சற்று மிக கனமழையாக மாற வாய்ப்பு இருந்தால் அறிவிக்கிறோம். தற்போது நிலவரப்படி என்னவோ அதை உங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். மிதமான மழை வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். 3 முதல் 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுது. எல்லாருமே நம்ம சுலபமாக சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மழை பொழிவு தான். தென் மாவட்டங்களில் வேணா சில இடங்கள்ல மிக கனமழை எதிர்பார்க்கலாம். விருதுநகர், அதே மாதிரி சிவகங்கையோ இல்லை விருதுநகரோ இல்லை மதுரை, திண்டுக்கல் பகுதிகளோ இங்க வேணா ஏதோ ஓரிரு இடங்கள்ல வேணா 12 சென்டிமீட்டர் அல்லது ஒரு 10 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகும். மற்றபடி வட தமிழக கடலோரங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவு மிதமானதுலேருந்து கனமழையாக தான் இப்போ நமக்கு பார்க்கப்படுகிறது. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், இன்னொன்று நம்ம சொல்லணும், டெல்டா மாவட்டங்களிலும் கணிசமான மழை பொழிவு சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு மழை வாய்ப்பாக அமைவதற்கான வாய்ப்பாக இருக்கும். அடுத்ததாக நமக்கு இன்னொன்று நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வட தமிழக உள் மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்கள் குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பரவலான மழை பொழிவுகள் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள், ரொம்ப ஒரு மிதமான மழையாக பெய்யலாம். எப்போனா 21ஆம் தேதி உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல 21 மட்டும் நீங்க மழை எதிர்பாருங்க. மற்ற நாட்கள் வானம் மேகமூட்டமாக இருக்கும். 21 அன்று ஒன்று காலை நேரங்கள், அப்படி இல்லைன்னா மதியம், மாலை, இரவு நேரங்களில் கணிசமான மழை வாய்ப்புகள் தீவிரமடையும். வட தமிழக உள் மாவட்டங்கள் 21, 22ல பரவலாக மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். மிக கனமழை கண்டிப்பா கிடையாது. உள் மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்களில் மிக கனமழை எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்க வேண்டாம், கிடையாது. நமக்கு மிதமானதிலிருந்து கனமழை மட்டும்தான். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மிதமான மழை அல்லது லேசான மழை தான். மேற்கு தொடர்ச்சி ரொம்ப அதிக மழை கிடையாது. உங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துடலாங்க. இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கட்டும். கண்டிப்பாக அந்த நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசிக்கெல்லாம் எப்போதாங்க எங்களுக்கு ரெட் அலர்ட்லாம் வரப்போகுதுன்னு ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மே மாதத்தை தாண்டி, அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல தான் நமக்கு ரெட் அலர்ட்லாம் நம்ம பார்க்க முடியும். தற்போதைக்கு நம்ம ரெட் அலர்ட்டோ இல்லை அதிக கனமழையோ கொடுக்க முடியாது. மேற்கு தொடர்ச்சியில பனிப்பொழிவு கொஞ்சமாக இருக்கும் அதிகாலையில. அதுக்கப்புறம் உங்களுக்கு வருகிற 21, 22ல லேசான மழை பெய்யும். அப்புறம் உங்களுக்குமே பகல் நேரங்களில் வெயில் அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்கினாதான் உங்களுக்கு மழை வாய்ப்புகள். அது வரைக்கும் உங்களுக்கு பகலி வெயில் வர ஆரம்பிக்கும். தேனி, தென்காசி, கோயம்புத்தூர், நீலகிரிலாம் மார்ச் முதல் 2 வாரங்கள் நல்ல வெயில் இருக்கு. வெயிலுடைய தாக்கம் கோயம்புத்தூர்லயும் கண்டிப்பா இருக்கு. அதனால தென்மேற்கு பருவமழை தொடங்கினதுக்கு பிறகுதான் உங்களுக்கு மழை பொழிவுகள். ஆகவே பொறுத்திருப்போம். நமக்கு உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் அதிகமாகும் போது நிச்சயம் உங்களுக்கு அறிவிக்கிறோம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாக கொடுத்துருக்கிறோம். ப்ராடக்டோட சேல் பார்த்தீங்கன்னா 50%லேருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. மறக்காம வாங்கி பயன்பெறுங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க.